சாட்டர்டே ஈவினிங். ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா பாப்பா பிக்கப் பண்ண வந்தான். அதனால் நம்ம உக்கடம் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா உக்கடம் தாங்க. அம்மா காத்தடிக்குது, பார்த்தாவே தெரியும். பாப்பாக்கு பிடிச்ச ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்கா. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதெல்லாம் அந்தளவுக்கு ரஷ் கிடையாது. இதே நாளைக்கு வந்தோன்னா சத்தியமாக விளையாட இடமே இருக்காதுங்க, அவ்வளோ பேக்கடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? ஆப்போசிட்டில் காற்று வாங்குறதுக்கு போகிறோம். கரெக்டா? ஆமாங்க, கிளிச்சிலும் காற்று வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இங்கே தான் இங்கே காற்று வாங்க போயிட்டுருக்கோம். நம்ம பைக்கை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டிக்கிட்டோமா, அங்கே போயிட்டு மாங்காய் தேங்காய் வாங்குறக்கா. மாங்காய் ஆமாங்க, காற்று பார்த்தீங்களா, செம்மையாக காத்தடிக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நின்று நிறைய காற்று வாங்கலாம். எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்டு. ஆமாம், இதான் ரொம்ப நாள் பாப்பா எதோ சொல்லிட்டு இருந்தா, சொல்லு. ரொம்ப நாள் வந்து நாங்கள் வந்துட்டு இருந்தோம், ஆனால் இப்போ விட்டுட்டோமா, இது ரொம்ப நாள் கழிச்சு வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா போன அகாடமிக்லலாம் ரெகுலராகவே ரூட்டீனாகவே வந்துட்டு இருந்தோம். அன்றைக்கு ஒரு நாள் வந்து கரண்ட் அங்கே ஏதோ லைட் போயிடுச்சுனால ஏதோ வேலை பார்த்தாங்களா, சுத்தமாக போக முடியல. ஆமாம், லாஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு போகிறோம். ஸோ இன்றைக்கி அதான் ஆஃபீஸ் முடிஞ்சு அப்படியே நம்ம வந்தாச்சு. ஸோ நம்ம அங்கே வந்து நாவல் பழமும் வாட்டர் மெலனும் வாங்கிட்டோம் பாப்பாக்கும் எனக்கு. தெரியுதா தண்ணியோட லெவல்? ஆமாம், ஆழத்தை விட தண்ணி லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ரொம்ப வேவ்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பார்த்துல. நம்ம யூஸ்வலி வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவும் எடுக்கணும், எனக்கு பிடிச்ச நகாப்பழத்தையும் கையில் தூக்கிட்டு வரணும். ஆனால் இது மட்டும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு வருது. எனக்கு ஒன்று ஊட்டி விடா. பாருங்க எவ்வளோ பெரிய பீஸு. இல்லை இந்த குட்டி தரியா அந்த ஃபேவரட் சீட் போயிடும். என்னது நார்மல் எங்க வாடா மம்மி இருக்கேப்பா. எனக்கு ரொம்ப ஒரு டார்கெட்டான இடம் என்ன தெரியுமா, பிரிட்ஜில் நடக்கிறது தான். பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் நின்று பார்த்தா சூப்பராக இருக்குப்பா. அதுக்கு அடுத்துல அப்படி மெதுவாக கால்வை, அவ்வளோதான். இப்படி கால்வை, அவ்வளோதான். ஏறு எங்கள் பாப்பாவுக்கு இந்த பிரிட்ஜில் நடக்கிறதுக்கு பயம். அவளோட எனக்கும் பயம் தாங்க. கல்வி விட்டுறாரு. கேட்குற அடுத்த பிரிட்ஜு இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வேற. ஹலோ, எப்படி இருந்துச்சு? பாப்பாவுக்கு பிடிச்ச இடத்துல வந்து நாங்கள் உட்காந்து பிடிச்ச இடம் உட்காந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்கை, தண்ணி, அப்புறம் இந்த ஒரு அழகி. ஹாய், என்னடி வச்சிருக்க? ஒரு பைய தூக்கிட்டு வந்து அதுக்குள்ள ஒரு பர்ஸ் வேற வச்சுட்டு அதில் எண்ணி பார்த்தா ஒரு 20 ரூபா இருக்குமா. நிறைய காசு வச்சுருக்காங்க. அதில் வேற இன்னைக்கு போகும்போது ட்ரீட் வைக்கிறாளாம்மா. இதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ், எங்கள் பாப்பா பிடிச்ச பிளேஸ். ஒன்றுமே இல்லை, நைட்டு சும்மா பைக்கை தூக்கிட்டு வருவோம், பெட்ரோல் போட்டு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு காற்று வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். என்னம்மா அது
50 பைசா தூக்கி காட்டு பாருங்க. இந்த காசு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். இது எங்கேயோ ட்ராவில் கிடந்தது. 50 பைசே. எங்கள் பாப்பா உண்டியலில் 50 பைசே வச்சுருக்கா. செல்லாத காசு தூக்கி. அது 50 ருபீஸ். ஆனால் கண்டிப்பாக அது ஒரு நாள் ஒரு ரொம்ப வேல்யூபிளானதாக இருக்கும். அதுக்காக நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஜாலியாக இருக்கோம். அவளுக்கு இந்த இடத்துக்கு வந்தாவே என்னன்னு தெரியல. ஆமாம் ஆமாம், இதிலே கொஞ்சம் க்ளீனாக இல்லைங்க. இல்லைன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்கும். மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செடியெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. தண்ணி லெவல் அதிகமாக இருக்கிறதால நினைக்கிறேன்ல. ஸோ இல்லைன்னா அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற பிரிட்ஜு ஓப்பனாக தானே இருக்கு. இங்கேருந்து நம்ம கிளம்பினோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டின்னர் முடிச்சுட்டு போகிற ஐடியாவில் தான் இருக்கும். டின்னரை சாட் ஆகுறத போக போக பார்க்கலாம்.